ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்ச சீ தமிழ்ல எப்ப டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் பல பேரோட கேள்வியா இருக்கு. வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கடைசி ஆடியோ லான்ச்சுக்கு லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது. யூடியூப்ல யாரனா லைவ் போடுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. அப்படி யாரனா பண்ணா கூட உடனே ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதனால எங்கேயுமே லைவ் கிடையாது. ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கலாம். முடிந்த அளவுக்கு நானும் அப்டேட் பண்றேன். இந்த புக்கிட் ஜலீல் ஸ்டேடியத்துல இருக்கக்கூடிய 96,000 சீட்ஸுமே ஃபுல் ஆகுமா அப்படின்றது நம்ம யோசிச்ச ஒண்ணுதான். ஆனா இவ்வளவு சீட்ஸுமே ஃபுல் ஆகி டிக்கெட் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்களா. இதெல்லாம் கேக்குறப்ப இவர் நேஷனல் இல்லீங்க, இன்டர்நேஷனல் ஹீரோ. என்ன மாசு, என்ன கிரேஸ்ங்க தளபதிக்கு. கோலாலம்பூரே சும்மா கோலாகலமா இருக்க போது. தளபதி அவர்கள் இன்னைக்கே மலேசியா போயிட்டாரு. அவரை தொடர்ந்து புஷி ஆனந்த் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் எல்லாருமே மலேசியால சும்மா மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம அனிருத், பூஜா ஹெக்டே, அட்லி, நெல்சன், லோகேஷ், பிரபுதேவா, இன்னிசை ஜாமான்கள்னு ஒரு நட்சத்திர பட்டாலுமே தரமான செலிப்ரேஷன் இல்ல, தரமான திருவிழாவை கொடுக்க போறாங்க. இந்த ஆங்கரிங் பண்றது எப்பவுமே 2 பேர் தான். ஆனா இங்க 4 பேர். சும்மா நாடே வியக்கும் பாரு. அடுத்து முக்கியமா தனுஷும் சிம்பு வராங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு நியூஸாவே மாறிடுச்சு. ஆனா தனுஷ் கிளம்பின பாடு இல்ல. நம்ம சிம்பு அவர்கள் மலேசியால தான் இருக்காரு. டாப் நடிகர்கள் வேற யார் வருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க வேணாம். ஓரளவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. சோ ஹாப்பி தான். இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கிறது எப்ப டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்றது தான். ஜனவரி 3 அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆனா ஜனவரி 3 வரைக்கும் தக்க வைக்க முடியாது. டிசம்பர் 28 சண்டே அன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. சோ முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணாதான் அதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கும். அதனால டிசம்பர் 28 சண்டே ஈவினிங் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அட்லி, நெல்சன், லோகேஷ் இவங்க எல்லாம் என்ன பேச போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அதே போல எச் வினோத் அவர்கள் படத்தை பத்தி இங்க தான் பேச போறாரு. அதுக்கப்புறம் நம்ம பாபி டோயல், மமிதா பஜ்ஜி, பூஜா ஹெக்டேன்னு எல்லாரோட ஸ்பீச்சுமே நமக்கு சும்மா ட்ரீட்டா இருக்க போகுது. தமிழ் சினிமாவின் உச்சம், தமிழ் சினிமாவின் அடையாளம், தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் தளபதி விஜய் அவர்களோட இந்த கடைசி ஆடியோ லான்ச், கடைசி குட்டி ஸ்டோரி, சினிமாவின் கடைசி நிமிடங்கள்.